அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு. சோசியல் மீடியாவில் இந்த முன்னாடி பேசின அக்காவை நம்ம கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். நடந்ததை நானும் சொல்கிறேன். 5 மணிக்கு காணாமல் போயிருக்கு அந்த பாப்பா. 8:30 மணிக்கு சூலூர் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. 2200 சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் வந்து சர்ச் பண்ணி அந்த ஒரு நாள்லேயே வந்துட்டு குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. இந்த மோகன்ராஜ் அப்படிங்கிறவனும் அவன் 2வது பொண்டாட்டியாக இப்போ கூட இருக்கிறவ. அவங்க 2 பேரும் ப்ளூ கலர் பைக்கில் போச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திங்கிறவன் அந்த வீட்டை காலி பண்ணி 2-3 நாள் ஆச்சு. எப்போவுமே கார்த்திங்கிறவன் இந்த பிள்ளைக்கு முட்டாய் வாங்கி கொடுக்குற பழக்கம் இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளை முட்டாய் வாங்கி கொடுக்குற சொன்னோன்னு பாவம் பச்சை மண்ணு பின்னாடி போயிருந்திருக்கு. எங்கள் மாமா கூட்டிகிட்டு போயிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொலக்கார பக்கத்து கூட்டிகிட்டு போயிட்டு கூச்சலிட்டு இருந்திருக்கான். அந்த மாங்காய் மரத்தை கீழே தான் அந்த வன்கொடுமை பண்ணிவிட்டு அந்த புதரில் வந்து கொண்டு தூக்கி போட்டிருக்கான் எச்ச பொறுக்கி. இந்த முன்னாடி வீடியோவில் அந்த எதிர் வீட்டுக்கார பொம்பளை, அந்த பொம்பளை சொல்லுது, இந்த பெண் அவங்க அம்மாவோடைய எது நிவாரணமே கொடுக்காதீங்க, அவங்க அம்மா வந்து சரியான போதையில் இருந்தது, அவங்க அம்மாவுக்கும் கார்த்திக்கும் கள்ள தொடர்பு, அதனால தான் அந்த பழக்கத்தில் தான் அம்மா கூட தவறான வழியில் இருந்துட்டு இந்த பிள்ளை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவில் இருக்கிற அந்த லேடி சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அவங்க அம்மா பேட்டி கொடுத்துருக்கு. புள்ள செத்து 3வது நாள் 3 நாள் கூட இல்லைங்க. வந்து இவ்வளோ தைரியமாக ஒரு பொண்ணு எப்படி எந்திரிச்சு, நானும் தாய் தாங்க, எந்திரிச்சு எப்படி உட்கார முடியும்னு தெரியல. அவ்வளோ தைரியம், ஒரு சொணக்கம் கூட இல்லாமல் பேசுது. நேற்று அவங்க சித்தி பேட்டி கொடுக்கும்போதே கடுமையான தண்டனை வாங்கி தரணும், அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்லை என்கவுண்டர் பண்ணுங்கள், ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை வேறு விட்டுருந்தது நேற்று செய்தியிலேயே. இன்றைக்கி அவங்க அம்மா உட்காந்து குடிச்சிட்டு என் மேலே குடிச்சிட்டு இருந்தேன் ரூமர் பரவாயில்ல. அவங்க இந்த பொம்பளை குடிச்சிட்டு இருந்தது உண்மைதாங்கிறது எனக்கே இப்போ சந்தேகமாக இருக்குது. பாலிமர் நியூஸ் பேட்டி எடுக்கிறா நிறையா சேனலு. அவங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை 7:30 மணிக்கு எழுப்பும்போது எந்திரிச்சேன், மறுநாள் தான் இது நடந்துச்சுன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் இந்த பொம்பளை வந்து குடிச்சு தான் இருந்துருக்கு. 5 மணிக்கு காணாமல் போன பிள்ளை அவங்க அப்பா தான் வந்து எழுப்பவே செஞ்சுருக்காரு. எழுப்பி அதுக்கப்புறம் தான் 8:30 மணிக்கு ஸ்டேஷன் போனோம். அவங்க அம்மாவே சொல்லுது, இவ்வளோ தெளிவாக ஒரு அம்மா பேச முடியாது, எனக்கு தெரியாமல் என் பிள்ளையை கொண்டு போய் எரிச்சிட்டாங்க சொல்லுது. உங்களுக்கே தெரியும், வெளியே ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வராங்க, அமைச்சர் வந்து மாலை போடுறாரு, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்கார் போடுறாரு. அப்போ இந்த அம்மா எங்கே இருந்தது, பின்னாடி வெளியே கொண்டு போய் என் பிள்ளையை எரிச்சிட்டாங்க. அதை எப்படி அம்மாவுக்கு சொல்லாமல் எரிச்சிருப்பாங்க? 7 லட்ச ரூபா அவர் கையில் தான் இருக்குது. அந்த ஆம்பளை பையிலையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பா எதுக்கு ஒரு புள்ள செத்துருக்கா அந்த பையிலையும் பிடுங்கி வச்சுக்கிறணும்? இந்த பொம்பளை மேலே தவறான இது இருக்கணும், பிள்ளையும் இவர்களுக்கு தெரியாமல் என் பிள்ளை இருக்கணும். அப்போ இந்த பொம்பளை மேலே அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு நெருடல் இருக்கத்தான் செய்யுது. எதிர் வீட்டுக்கார பொம்பளை சொல்கிறது உண்மையாக தான் இருக்குன்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. நியூஸ் சேனலே அவ்வளோ தைரியமாக பேசுது, வந்து எழுப்புனாருன்னு சொல்லுது. எதுக்கு எழுப்புனாரு? அப்போ நீ எங்கே போன? 5 மணிக்கு இல்லாத பிள்ளையே நீ வந்து அவர் வந்து என்னை எழுப்புனாரு 7:30 மணிக்கு, அதுக்கப்புறம் தான் போனேன், மறுநாள் தான் எல்லாம் நான் தான் உண்மையை சொன்னேன். மறுநாள் வரைக்கும் நீ என்ன புடுங்கிட்டு இருந்தியா சொல்லு? பிள்ளையை பறி கொடுத்துட்டு இவ்வளோ தைரியமாக எப்படி நீ உட்காந்து பேட்டி கொடுக்குற? யாராவது பெத்ததாய் இந்த வன்கொடுமையை செஞ்சு இறந்த பிள்ளையை நேற்று நைட்டு நானும் சாப்பிடல, தூங்கலை, நைட்டு என்ன பண்ணியிருப்பான்னு நினச்சி எனக்கு தாங்க முடியலை, அந்தளவுக்கு இருக்குது. இவ்வளோ தைரியமாக உட்காந்து எப்படி பேசுகிற? என்ன வேணும்னு கேட்குறாங்க அவனுக்கு, எனக்கு நிதி வேணாம், நீதி தான் வேணும்னு. நீயே சரியில்லாமல் இருந்திருக்கியே சொல்லு பார்க்கலாம். அது இல்லை, உண்மையிலையும் சொல்கிற, நீயே சொல்கிற எங்கள் வீட்டுக்காரர் வந்து எழுப்புனாருன்னு பேட்டி கொடுக்கல, மாற்றி நீ ஏன் பேசுகிற? வந்து இந்த எதிர் வீட்டுக்கு பொம்பளை, அந்த பொம்பளையும் நான் கேட்குறேன். போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இந்த பொம்பளை குடிவரியில் இருந்ததை நீ சொல்லியிருக்கணும் தானே? போலீஸ் குடிவரிலேருந்து இந்த போலீஸ் முதல்ல இவளையெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கணும் உங்கள் தாயை. சொல்லுங்கள், இவ்வளோ தூக்கி போட்டு நாலு பொழந்தான் வந்து உண்மையாக பொய்யா இல்லீகல் அஃபேர் என்னங்கிறது தெரியும். இது வந்து சூலூர் போலீஸ் வந்து நல்லா விசாரித்து இவங்க தாய் மேலே என்ன இருக்குது, தயவு செய்து அவன் இல்லீகல் அஃபேர் இவன் ஆத்தா கூட வச்சுருந்தா கூட இந்த பொண்ணை அவன் பண்ணினது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பச்சை பிள்ளையா ஆத்தா கூட இல்லீகல் அஃபேர்னால் பச்சை பிள்ளையை கூட்டிகிட்டு போய் அவன் பண்ணுவானா? அவனுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை இல்லை என்கவுண்ட்ரு முதலமைச்சர் செய்வாங்கிற நம்பிக்கையில் இருக்கான். இவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் தயவுசெய்து முதல்ல இவள் ஃபோன் நம்பரை கான்லிஸ்ட் எடுங்க, இவள் குடிச்சிட்டு தான் இருந்தாலாங்கிறது உண்மையை கேளுங்க. அப்படி இவளும் அதில் இருந்தாலும் இவளுக்கும் கடுமையான தண்டனை கண்டிப்பாக கொடுங்க. சனி